எப்படிரா ஆச்சு? நானும் என் ஃப்ரெண்டு போஸும். நிறுத்து, மேட்ருக்கு வா. சரி, மேட்ருக்கு வரணுமா? எதுலேருந்து ஆரம்பிக்குது உனக்கு? என் ஃப்ரெண்டு போஸ் இல்லை, அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவன் தூங்கவே மாட்டான், எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான், வாயை திறந்து சொல்லவே மாட்டான். ஒரு வருஷமா கூட இருக்கான், அவன் தூங்கி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் நேத்தும் தூங்கலையே. இல்லைடா, உடம்பு இல்லைன்னா சொல்கிறேன், ஏதாவது டாக்டரை பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏதாவது தூக்க மாத்திரை தான் போட்டு பாரு. அதெல்லாம் போட்டு பார்த்தாச்சுடா, ஒன்றும் வேலைக்கால. அப்போ நான் உனக்கு எம்சி டானிக் தான். எம்சி டானிக்கா? அப்படின்னா? நீ சாயங்காலம் வாங்கிட்டு வரேன், நீ தூங்குறடா. வரேன். என்னடா ஆஃபீஸில் வந்துட்ட போல? வந்துட்டேன்டா. இந்தாடா எம்சி டானிக்கு, இன்னைக்கு நீ தூங்குறடா. எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி, ஒரு நிமிஷம் வரேன். பூட்டிட்டேனா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, வாட்ச்மேன் இந்தாங்க சாவி, நாளை காலைல 6 மணிக்கு கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வாட்ச்மேன் கையில் சாவியா கொடுத்தாச்சு, நாளை காலைல 6 மணிக்கு தான் கொடுப்பாரு. அது வரைக்கும் கதவை திறக்க முடியாது. புரியுதா? நீ ரெடி ஆயிரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? சரிடா. சபா. சபாடா. என்னடா குஷ்ட போல? ஐயோ, ஏய் ராஜா, உனதான்டா. ஏய், எதுக்கு ராஜா காது கொய்யுதுடா? ஏய், குண்டதுக்குடா போட்ட. வா, குசுல நான் உள்ள குசுட்டதுக்கு அடிப்பேன். ஈழத்துல குண்டதுக்குடா போட்ட. பா, என்னடா ஈலோன்றா குண்டுன்றா? எனக்கு எதுவும் புரியலடா. ஈலனா என்னடா? உனக்கு தமிழ்ல தெரியல, இங்கிலீஷ் அமெரிக்கால விட்டுறா. எந்திரா. அமெரிக்கா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? எனக்கு அமெரிக்கா இங்கிலீஷ்லாம் தெரியாதுடா. ஈராக்ல எதுக்குடா குண்டு போட்ட? ஈராக்கா? ஓடியா ஓடியா? எம்எல்ஏ கையஷ்டியா இருடா, ஆளுங்களை கூட்டம் வந்து நீ என்ன பண்றான் பாரு. ஐயோ, நானே கதவு பூட்டிட்டேனா? எனக்கு நானே விட்டு வச்சுக்கிட்டேனே. இவங்கிட்ட நான் எப்படி தப்பிக்க போறேன்? இது மட்டும் இல்லடா, உலகத்துல நடக்கிற எல்லா கொலைக்கும் நீதான்டா காரணம். டேய், ஒருவேளை குத்திருப்படா. ஆமாண்டா, உன்னெல்லாம் சும்மாவே எப்படி தூங்குறான் பார். உனக்கு தூக்கம் வர வைக்க போய் ஏன் தூக்கம் போச்சுரா? ஐயோ, அடி வாங்குறது உனக்கு சிரிப்பா தோணுதா? எப்படி மாட்டிக்கிறேன் பாத்தியா நானு? ஐயோ, கட்டுமர அழகான அவன் அடிச்சாவன். இதுக்கேவா? இரு இரு, இன்னும் இருக்குது, புரியுதா? மறுநாள் என்னாச்சுன்னா, ஹலோ நான் தான் மச்சி சொல்ற பாஸ். சாயந்தரம் வரப்போ டானிக் வாங்கிட்டு வந்துரு மச்சி. டானிக்கா? ஆமாண்டா. ஏன்? ஹலோ, என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு டானிக்கு? அதோ நானே வாங்கிட்டு வரணும். எப்படி வாங்கி வருவோம் பாரு. இருக்கியா? சரிடா, வாங்கிட்டியா? ஓகே, மறக்காம வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. சொல்றா பாஸ். மச்சி டானிக் வாங்கிட்டியா? வாங்குறேன் வாங்குறேன், நீ வா வா வா. சரி, வாங்கலையா? நீ வரத்துக்குள்ள வாங்கி வைக்கிறேன். சரி சரி. சரி. என்ன அடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் அப்படி ஊர்ல கிளம்பிருக்கீங்க? படா. என்ன மச்சி, டானிக் வாங்கிட்டியா? இல்லடா. என்னது, வாங்கலையா? இல்லடா, நம்ம ஏரியா கவுன்சிலர் செத்துட்டான், அதான் வாங்கல.
நாடாணி சே, இந்த மாதிரி எதாவது நடக்கும் தெரிஞ்சா ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன், சரியா? என்னது வாங்கிட்டியா? ஆமாண்டா, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், ரெடியா இரு, சரியா? ஐயோ போச்சா இன்னைக்கு. என்னத்த சொல்லி அடிக்க போறானோ. எங்கடா போற? ஒன்று கூப்பிட்டாரண்டா. சரி சரி போ, அங்க போய் தூங்கிடாத. நான் சரி சரி. இன்னைக்கு விட மாட்டான் போல இருக்கு நம்மள. நேத்தி போட்டு பொழந்துட்டான். இன்னைக்கு உட்காந்து யோசிப்போம். ஐயோ இன்னைக்கு தப்பிச்சிடலான்னு நினைச்சேனே, இப்படி மாட்டிக்கிட்டேனே. சரக்கு வாங்கி வர மாட்டான்னு நினைச்சா இன்னைக்குன்னு பார்த்து வாங்கி வந்துக்கிறானே. இன்னைக்கு என்னத்த சொல்லி அடி போறான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. செம்ம அடி இருக்குது. ஐயோ. ஏய் தூங்கிட்டியா? இதோ வர மச்சி. போச்சு 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 போச்சு. கூப்பிட்டான் செம்மையா கூப்பிட்டான். எங்க தப்பிக்கிறது வழியே இல்ல. எங்கடா தப்பிக்கிறது? எவன்டா கக்கூஸ் ரெண்டாத்துக்கு கடன் சொன்னது எப்படா வெளில போகுது? ஐயோ இப்ப என்னடா பண்றது நானு? ஓகே ஓகே, முடிச்சிட்டா மச்சி. போச்சு, செம்மையா அடிக்க போறான். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ சத்தமே இல்ல. மாட்டாயிட்டான்னு நினைக்கிறேன். சத்தமே இல்லாம ஓடி போயிடுவோண்டா. ஆளை காணும். இதான் சந்தர்ப்பம், ஓடிடுவோண்டா. ஐயோ பூட்டிட்டானா சுத்தம். ரைட்டுடா. ஏய் இங்கேதான் இருக்கியா? எங்கடா போற? இங்கடா கதவு சாத்தி இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, வந்துட்டேன்டா. இங்க வாடா. நான் இங்கதான் வச்சிருக்கேன். சொல்றா. நீ சொன்னா கேட்க மாட்ட. ஏன்ஸ்டாண்டா. இங்க வாடா. இன்னைக்கு என்ன தரா சொல்லி அடிக்க போற? சுனாமி ஆண்டா வர வச்சு. சுனாமியா? தாய்லாந்துல ஏன்டா பூகம்பம் வர வச்சு. நேத்தி சொன்னதுல கூட ஒரு நியாயம் இருந்ததுடா. இன்னைக்கு எப்படா இப்படி அடிக்கிற? போடா. ஐயோ திருப்பி எந்திரிக்கிறானே. உலகத்தையே அழிச்சிரோடா நீ. ஆமாண்டா, நான் தான்டா, நானே தான். டேய் நீ அடிக்கிறது கூட வலிக்க மாட்டேங்குதுடா. ஆனா நீ சொல்ற காரணம் இருக்கு பாரு. ஐயோ இவன் கிட்ட இருந்து நான் எப்படா? வாட்ச்மேன் சாவி கொடுங்க வாட்ச்மேன். யாரு இல்ல மச்சி, யாரும் இல்ல. வாடா. டேய் எப்படா இப்பெல்லாம் புதுசா யோசிச்சு அடிக்கிற? உன்னை நீ கொல்லாம விடுறதில்லடா. பாட்டு என்னமோ சிரிப்பியா? சிரி. சிரிக்க விஷயம் கிடையாது அது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அப்சஷன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி ஓவராக வருத்தப்பட்டாங்கன்னா இது மாதிரி தான் வெடிக்கும். நீ இந்த டாக்டரை போய் பாரு. முதல்ல அடிச்சான்ற, இப்போ ரத்த காயம், நாளைக்கு கொலை தான்டா. இது கொலையா? ஏய் நல்ல வேலை சொன்னடா. வாங்கின அடி பத்தாதா? வீட்டுக்கு ஒரே புள்ளடா. இவரை பார்த்தா சரியாயிடும்ல. பொதுவா இப்படிதாங்க நடக்கணும். ஆனா நடந்தது என்னன்னா, என்னமோ சிரிப்பிய சிரி. சிரிக்க விஷயம் கிடையாது அது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். தன் இனம் அழியுதுன்னு ஒரு உயிர் வருத்தப்பட்டா அது உனக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா? ஒரு நாய் இறந்ததுன்னா கூட அதோட சக நாய் அதுக்காக வருத்தப்படும். இந்த இறக்க குணம் கூட நம்ம கிட்ட இல்ல. பிரச்சனை நம்ம கிட்டயா அவங்கிட்டயா? அப்ப என்ன மாதிரி என்கிட்ட சொன்ன? உன்கிட்ட சொன்ன பாரு. இதாங்க மனிதர்கள். பாத்தீங்கல்ல, பொதுவா உள்ள மிருகமாவும் வெள்ள மனிதர்ன்ற போர்வேல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனிதனோட இலக்கணத்தை இன்னைக்கு புரிய வச்சுட்டான். இனிமே நான் மிருகமாவே இருக்க ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்டை நான் தாங்க காப்பாற்றணும். ஏய் டானிக் வாங்கிட்டியா? டானிக் ஏண்டா டேய்? லட்சக்கணக்கான பேரை கொண்டா சுனாமிக்கும் பூகம்பத்துக்கும் நான் தான் காரணமா? ஏண்டா பூமியை தோண்டினே இருப்பீங்க, மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பீங்க, அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. பின்ன வேற என்ன நடக்கும்? நம்ம என்ன பண்றோமோ அதான் நம்மளுக்கு திருப்பி வரோம். ஒத்துக்கிறோம்பா, இதெல்லாம் இயற்கை சீற்றம். இல்ல நீ என்ன கேக்குறல்ல, நீ என்ன பண்ண இதுக்காக? இந்த கோக்ரிங் அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணியா, இல்ல மரத்தா நட்டினியா?
இல்லை இப்படிலாம் பண்ணா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தியா? எல்லாம் ஒன்றும் கிடையாது. கல்லான் ஆஃபீஸ் சாயங்காலம் வர நல்லா சாப்பிட்றேன். சரக்கு போட்டு ஏன்ற வேற என்னடா பண்ற? அதுக்கப்புறம் என்னமோ சொன்னியா? என்னது ஈராக்லயும் ஈழத்துலயும் எதுக்குறா பாம்பு போட்டு மக்களை சாவடிக்கிறேன்? நான் தான் இல்ல, நீ அந்த மக்களுக்காக என்ன பண்ண? நான் இன்னும் உன்னை துப்பாக்கியை தூக்கிட்டு அவங்கள சண்டை போட சொல்ல, இல்ல வாழை தூக்கிட்டு போய் அவங்கள போரிட சொல்ல. நம்ம மெரினா பீச்ல ஈழத்தமிழர்கள் படுகொலையை தெரிவிச்சு மெழுகுவத்தி ஏத்துனாங்க. அட்லீஸ்ட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியா? இல்ல இந்த விஷயம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? என்னமோ தமிழனா அப்படின்னு கேட்டச்சா நீ தமிழன் தானே? மக்களுக்காக உனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்காக நீ உன்னை முழுசா அர்ப்பணிச்சுக்கோ. என்னடா இருக்கிற வேலையை விட்டு நான் எப்பறம் இது பின்னாடிலாம் போக முடியும்? என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. முடியலன்னா விடு. நீ கண்ட கனவை அதே இன்டென்சிட்டியோட அடைஞ்சாதான் வெற்றி அடைஞ்சதுன்னு கிடையாது. உனக்கு பிடிச்ச துறையில உன்னோட பங்களிப்பும் ஈடுபாடும் இருந்தாலே போதும். உனக்கு நிம்மதியான தூக்கமும் நல்ல சாவும் வரும். வாழ்க்கை வாழ்றது ஒரு முறை தான்டா. ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். டேய் டேய் மச்சி, உனக்கு புரியணும் தான்டா சொன்னேன். ஆமா, தம் அடிக்க மாட்டேன்னு யார் மேலே சத்தியம் பண்ண? அதுவா யாத்து வீட்டு கிளவி மேல. அது என்னப்போ? உன்னால அந்த கிளவி செத்து போயிடுச்சுரா. ஐயோ முதல்ல இருந்தா போடா. எட்ரா பாட்டில. ஏய், கதவை எப்பயோ பூட்டியாச்சு. டேய், டேய், ஆ, ஆ, ஆ.